Hi, welcome back. 6.2 ஃபைனல் பார்ட்ல நிற்கும். ஓகே, 6.2 ஃபைனல் பார்ட்ல நிற்கிறோம். இந்த ஃபைனல் பார்ட்டை முடிஞ்சா 6.3 என்ன செய்யும், ஸ்டார்ட் ஆகும். நான் கடைசியா கேம் ஷாப்ட்ங்கிற ஒரு சாமானை பார்த்தோம். என்ன சுழற்றி தண்டு முடிஞ்சு போட்டு மேலுக்கு சீப்பு தண்டுங்கிற ஒரு ஆளை பார்த்தோம். அந்த சீப்பு தண்டுங்கிற ஆள் தான் என்ஜின் வேல்யூகளுக்கு தொழிற்பாட்டுக்கெல்லாம் மெயினான ஆளுங்கிறதையும் பார்த்தோம். ரைட், அவருக்கு சக்தி எங்க இருந்து போகும் சொல்லி பார்த்தோம்னா கிராங்க் ஷாஃப்ட்ல இருக்கிற வீல்ல இருந்து மேலுக்கு என்ன செய்யப்பட்டிக்கும், அவருக்குன்னு ஒரு வீல் போட்டு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறத பார்த்தேனே. அவர் வந்து கேம் ஷாஃப்ட்ங்கிறால் என்ஜின் ஹெட்டுக்குள்ள இருப்பார். அவர்ல இருந்து ஒரு கப்பி ஒன்று இருக்கும், கீழுக்கு என்ஜின் கிராங்க் ஷாஃப்ட் முடிகிற ஒரு கப்பி ஒன்று இருக்கும். அந்த கப்பியும் இவரையும் போட்டு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். ரைட், அந்த கேம் ஷாஃப்ட்ல ஒவ்வொரு சோனைகள் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ரைட், அப்போ கேம் ஷாஃப்ட் எடுத்தோம்னா உதாரணமா இப்போ கேம் ஷாஃப்ட்ல இப்படி ஒன்று இருக்கும். ரைட், இப்போ இப்படி எடுத்தோம்னா இது ஒரு கேம் ஷாஃப்ட் இருந்துச்சுன்னால் இப்படி ஒரு பக்கம் வந்துச்சுன்னா மாறி இப்படி ஒன்று வழங்குதா. எப்படின்னா இது ஒரு சோனை மாதிரி நீளமான அரைவட்ட பகுதி இன்னைக்கு மாதிரி நேற்று நான் சொன்னேன். என்ன செய்யும்னா இது சுத்திகை எரிக்கும். சுத்திகை இருந்துச்சுன்னா இந்த நீளமான பக்கம் மேலுக்கு வந்துச்சுன்னா மேலுக்கு வேல் ஓசட்டும், அப்போ வேல் ஓப்பன் ஆகும். திரும்பி சுத்தி இப்படி கீழுக்கு போனீங்கன்னா பணியும். தானே இதான் இந்த ஃபங்க்ஷன் நேற்று எல்லாம் ஃபுல்லாக தெளிவாக நான் பார்த்து இது வந்து ஒவ்வொன்றும் ஒரு டிரெக்ஷன்ல கிரிக்கும். அதை பொறுத்து ஒவ்வொரு வேல்யூகளும் ஃபங்க்ஷன் ஆகுங்கிறதெல்லாம் பார்த்தோம் நேற்று. ரைட், இப்போ பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சீப்பு சோனை இந்த யாரு கேம் ஷாஃப்ட் இருக்கு தானே, இந்த ஷாஃப்டோட என்னென்ன பார்ட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு, எப்படி அந்த வேல்யூகள் ஓப்பன் ஆகுது, வேல்யூண்டா என்னங்கிற விஷயம்லாம் இதுதான் பார்க்க போறோம். ரைட்டா, மெக்கானிக்கலுங்கிறது சின்ன கேஸ் இல்லை. ஒரு நாள் கட் அடிச்சாலும் அடுத்த நாள் என்ன கதைக்கானுங்கிற மாதிரி விளங்கிட்டா. அதுக்காக தான் உங்களுக்கு மேலே கட்டு ரெக்கார்டிங் தாரு. ரைட், அப்ப திரும்ப சொல்றேன். அப்ப நான் பார்த்தோம் ரெண்டுக்கும் ரெண்டு கப்பி போடுவோம். கீழ்கிக்கிற கப்பி சுழற்றி தண்டில் இருக்கிற கப்பி உதாரணமா இப்ப டீல் செஞ்சிருந்தால் அதில் விட்டம் மேலுகிக்கிற போற கப்பி கேம் ஷாஃப்ட் போற கப்பி 2 மடங்கு இருக்கும்ங்கிறத சரியானே. இதுல தான் பவர் உற்பத்தியாகி அவுட் ஆகுற. இந்த பவரை உற்பத்தி ஆகிற பவர்ல ஒரு பெல்ட்டை போட்டு அவன் மேலுக்கு என்ன செய்யற கனெக்ஷனை கொடுக்குறோம். அப்ப இது சுத்தினா இதுவும் சுத்து. இதுகள்ல வார இந்த சோனைகள் தான் டைமிங்கை மேனேஜ் பண்றாள். 3வதுக்கு நடந்துச்சு, அடுத்ததுக்கு நடக்கும், 4வதுக்கு நடக்கும் எல்லாம் பார்த்தோம்னா நேத்து. அப்படியே அந்த டைமிங்கை சரியா மேனேஜ் பண்ற ஆள் வந்து இவர் தான். அதுக்கு படத்தை பெல்ட் போட்டிப்போம், கப்பி இருந்துச்சுன்னா பெல்ட்டை போட்டிப்போம், வீல் இருந்துச்சுன்னா செயினை போட்டிப்போம். அதுதான் டைமிங் செயின் சொல்றேன். நீங்க டைமண்ட் செயின் இல்லாமல் அதுதான் ரைட்டா, அதுக்குள்ள வார கேஸ். அப்ப இது 1 மடங்குன்னா இது 2 மடங்கு இருக்கும். ஸோ இது 2 தரம் சுத்தினா தான் இது 1 தரம் சுத்தும். ரைட், அதே டைம்ல இதுல வேகம் 1 மடங்கு இருக்காம இதுல வேகம் 1/2 மடங்கு இருக்கும். அதுதான் சொன்னேன் சுழட்டி தண்டுல பொருத்தப்பட்டிருக்கிற சில்லு, அடுத்தது சீப்பு தண்டுல பொருத்தப்பட்டிருக்கிற சில்லு, இதெல்லாம் பார்த்தோம். இப்ப மொத்தமா அந்த சீப்பு தண்டுல சோனைகள் இருக்கும். அந்த சோனைகள் எத்தனை இருக்கும், ரைட், எத்தனை சோனைகள் தேவைப்படும், எத்தனை சீப்பு தண்டு. நான் ஒன்று பார்த்தேன், நம்ம நேற்று சீப்பு தண்டு சிலவானது பார்த்தீங்கன்னா 2 சீப்பு தண்டு இருக்கும். படத்தொண்டு படத்தொண்டு பக்கத்து பக்கத்து என்ஜின் ஹெட்டுக்குள்ள 2 சீப்பு தண்டு இடத்துக்கு இருக்குங்கிற கேஸ் தான் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சரியா, அப்ப நான் நேற்று சீப்பு தண்டுக்கு கடைசி எழுதி போட்டு படம் ஒட்டுறது கடை முட்டையா சீப்பு தண்டுக்கு விடுதா. ரைட், அப்ப அது ஹெட்டிங் ஒன்று போட்டு வைங்க. சீப்பு தண்டின் அமைப்பு இடமுடையா, அதான் சொல்றேன், இடம் விடுறதுக்கு ஹெடிங்க போடுங்க. சீப்பு தண்டின் அமைப்பு கீழே படங்களில் காட்டப்பட்டுள்ளது. கீழே படங்களில் காட்டப்பட்டுள்ளது. இப்ப பாருங்க, ஒரு உருளை விஷயத்தை கவனிங்க. ஒரு உருளை இருக்கு. ரைட், ஒரு உருளைக்கு எத்தனை வேல்வ் இருக்கும் மந்தி? ஒரு போர் 2 வேல்வ் இருக்கும். நம்ம ஏற்கனவே இப்படி இருக்காம செஞ்சா உருளுண்டு இப்படி வந்து இப்படி போகுதான் செஞ்சினால், ரைட், இப்படி போகுதான் செஞ்சினா இஞ்சால
வாரது காற்றை உள்ளு கொண்டு வரதுக்கு ஒரு வேல்வும் வெளியில கொண்டு வர தடுக்கிறதுக்கு ஒரு வேல்வு, 2 வேல்வு இருக்கு. இப்படி ஒரு உருளை தான் இருக்காம ஒரு சீப்பு தண்டு இருக்கு. அதாவது 2 வேல்வுகள் சாதாரண இருக்காம எத்தனை சீப்பு தண்டு இருக்கும்? ஒரு சீப்பு தண்டு இருக்கு. சரியா? சீப்பு தண்டுல இது மாதிரி ஒரு சோனை ஒரு வேல்வை கட்டுப்படுத்தும், இன்னொரு சோனை அதே தான் ஒரு பொருள் மாதிரி சாமான் தான். அதுல சோனைகள் மாறி மாறி இருக்கும். நேற்று பார்த்தோம் ஃபுல்லா, அதுல படமெல்லாம் பார்த்தோம். விடத்தொன்று இருக்காம நாங்கள் இன்னொரு சோனைக்கு மற்ற சோனை என்ன செய்யும், மற்றதை கண்ட்ரோல் பண்ணும். ரைட். அப்ப 2 சோனைகள் இருந்துச்சுன்னா சாதாரணமா ஒரு சீப்பு தண்டு இருக்கு. ரைட். அப்ப எழுதுங்க அதை. போயின்ஸா என்ஜினில் காணப்படும் படம் ஓட்டுறதுக்கு ஒரு 8 லைன் விடுங்க. எழுதுங்க. என்ஜினில் காணப்படும் வேல்வுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப என்ஜினில் காணப்படும் வேல்வுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப சீப்பு தண்டு இடப்படும். எத்தனை வேல்வு இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ஜினுக்குள்ள சீப்பு தண்டு இடப்படும். ஒரு போருக்கு, அதாவது ஒரு உருளைக்கு 2 வேல்வுகள் எனின், ஒரு உருளைக்கு 2 வேல்வுகள் எனின் ஒரு சீப்பு தண்டும் இப்ப பாருங்க, இது மாதிரி 3-4 வேல்வுகள் வந்துட்டு வைப்போம். இப்ப 2 வேல்வு தான் பாக்குறாங்க. இது மாதிரி 3-4 வேல்வுகள் வந்துட்டு அதுக்கு 2 சீப்பு தண்டு இடணும். 3-4 எப்படி வரும்? இதே மாதிரி செட் உண்டு. இஞ்சலையும் அப்ப 2 பிஸ்டன் இருக்கு ஏரியா, வடதுற பிஸ்டன் இருக்கா. அப்ப இஞ்சாலையும் கொண்டு வரணும், காத்தையும் வழியையும். அதுக்கு இஞ்சால ஒரு பால், இஞ்சால ஒரு ஆள். என்ன? 2 பிளக் இருக்கும். அதெல்லாம் முறைப்படி இக்னிஷன் சிஸ்டம். இப்போதைக்கு என்னன்னா உங்களுக்கு சீப்பு தண்டை படிக்கும். இன்னும் ஃபங்க்ஷனுக்கு போகல. ரைட். ஓகே. அப்ப எழுதுங்க. 3 அல்லது 4 வேல்வுகள் எனின் 3 அல்லது 4 வேல்வுகள் எனின் பேசிக் ட்ரெண்ட். 3 அல்லது 4 வேல்வுகள் எனின் 2 சீப்பு தண்டுகளும் இடப்படும். 2 சீப்பு தண்டுகளும் இடப்படும். 3 அல்லது 4 வேல்வுகள் எனின் 2 சீப்பு தண்டுகளும் இடப்படும். இப்ப நாம பார்த்தது ஒரு சீப்பு தண்டு டைரக்டா வச்சு ஒரு சீப்பு தண்டுங்கிற என்ன, இப்படி ஒரு குழாய் மாதிரி ஒரு அமைப்புல இப்படி ஒரு சோனையா இருக்க போகுது. இந்த சோனோட ஃப்ரண்ட் வியூ, இஞ்சால சைட் வியூ தான் என்ன காட்டிக்குது. பைண்ட் அப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்ப இது மாதிரி ஒரு துண்டு இஞ்சால இருக்குண்டா, இஞ்சாலே மாதிரி துண்டு திரும்பி இதே மாதிரி கிழிக்க மாட்டான். அது கொஞ்சம் ஒரு சைட் கிரீனா மாதிரி இருக்கு. ரைட்டா? இப்படிதான் இதான் அந்த சோனை. வாதாகளுக்காக தான் இப்ப திரும்ப காய்க்கிறேன். இப்படி ஒரு சோனை இருக்காம ஒரு மெட்டல்ல இப்படி நீண்ட பகுதிக்கு தான் வெளியில வந்து இந்த துண்டை தான் சொல்ற சோனையிலே சொல்ற. இப்படி ஒரு இதே பைப்பு இப்படி நீள போகுது உள்ளு. சரியா? போறதுல திரும்பி இப்ப இந்த சைட்டை பார்த்தா மாதிரி இருக்கு இந்த சோனை. இல்லை சரியா? என்ன? இல்ல தனி இரும்பு கட்டியது. சரியா? அப்ப இப்படி நேர ஃபங்க்ஷன் ஆகுறது தான் இப்ப பார்த்தோம். பாருங்க, இதுல டைரக்டா வேல்யூ டச் ஆகி வேலை செய்யற மாதிரி சில என்ஜின்கள்ல இப்ப வார நவீன என்ஜின்கள்ல இதோட சேர்த்து இன்னொரு ஆள் இருப்பார். அவர் தான் சொல்ற யாருன்னா
சீப்பு தண்டோட சேர்த்து ஆட்டிப்புய தொகுதி ரொக்கர் ஆம் செட் ஒரு ஆள். சரியா? இந்த ரொக்கர் ஆம் செட்டுங்கிறத வச்சுதான் இப்போ வர வாகனங்கள் எல்லாம் கூட ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த ரொக்கர் ஆம் செட் என்னண்டா நினைக்கிறது உங்களோட கேம் ஷாப்ட் என்ன, சரியா? இப்படிதான் குழாயதுல இப்படி இப்படி ஒன்று போறதுல இப்படத்தை இப்படி சோனை ஏறிக்க போகுது மாறி மாறி மாறி. அப்ப அந்த இது இப்படி சுத்துதுன்னால் இப்படி சுத்துதான் இந்த நீளமான பகுதி வந்துச்சுன்னா இந்த துண்டு வசதி மேல சோனை பகுதி வந்துச்சுன்னா என்ன செய்யும், மேலுக்கு ஒயர் இது மேலு கொசந்திச்சுன்னா அந்த துண்டு என்ன செய்யும், கிடுக்கு பணியும். செல்ற வழங்குதா? ஒரு திலாந்து மாதிரி இருக்கா இல்லையா, அஞ்சலை அழுற மாதிரி மாறுற மாதிரி இந்த துண்டு மேலுக்கு போனிச்சான்னா இந்த ஒசரும், இந்த துண்டு வசந்திச்சுன்னா இது பணியும் மாறி. இது சுத்த போட்டாலும் இந்த சப்பட்ட பகுதி வந்துச்சுன்னா இது கீடுக்காரங்க போகுது, இது கீடுக்காரங்க இந்த துண்டு மேலுக்கு ஒசரும். வேல் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது இல்லையா? ரைட். அப்ப நல்லா வழங்கணும். இந்த கேம் ஷாப்ட் வாரது தான் இந்த கேம் ஷாப்ட். இந்த கேம் ஷாப்ட் சோனை பகுதி தான் இருக்கு. ரைட். அந்த சோனை பகுதியோட கேது இந்த கேம் ஷாப்ட் கொண்டு போற அந்த கோல் தான் நினைக்கிறேன். ரைட். அதை தாண்டி அதுல இருந்து வர அந்த மேலுக்கு ஒரு துண்டு ஒன்று இருக்கா இல்லையா, ஒரு சீப்பெலும்பு மாதிரி ஒரு பகுதி ஒன்று இருக்கா இல்லையா, சென்டர்ல இருந்து அங்கால இஞ்சாலே பாருங்க ஒரு சீப்பு மாதிரி ஒரு பகுதி ஒன்று இருக்கா இல்லையா, அதுக்கு தான் சொல்றேன் அது ரொக்கராம் சீப்பு பகுதி, சீப்பு தண்டோட வர பகுதி தானே. இது ஒரு கை மாதிரி சாமம் ரொக்கர் ஆம். அப்ப இது சென்டர் பாயிண்ட்ல இருந்து அங்கால இஞ்சாலே செய்யும் அஞ்சு கிரிக்கும். அப்ப இந்த புஷ் ரோட்டால் அப்படி மேல இது தள்ளப்படும் போது இந்த ரொக்கர் ஆம் அசைறதுனால இந்த வேல்வ் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். இந்த வேல்வு உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு நீளமான வந்து கீழுக்கு இந்த பகுதி சப்பட்டை வரைஞ்சிக்கணும் தானே, இப்படி இப்படி போய் இஞ்சாலையும் வர பகுதி இது கீழுக்கு ஒரு அரை வட்டம் மாதிரி இருக்கு, அரை வட்டம் சாரி வட்டம் மாதிரி ரைட்டா. அடி வந்து இப்படி வட்டமான பகுதி இன்ஜின் கேட்கிற வேல்வு இதே மாதிரி வட்ட பகுதி. அப்ப இதுக்குள்ளே இதை கொண்டு இப்படி போட்டானுச்சு ஓட்ட சொல்ற மாட்டேன் வழங்குதா விஷயம் இருக்கிற விஷயம். ரைட். இப்ப அதை பத்தி இப்ப படம் பார்க்க நமக்கு வழங்கும். இப்ப இந்த மெயினான நோட்ஸ் முதல்ல என்ன செய்யும் எழுதி எடுக்கும் எழுதுங்க, தொடர்ந்து எழுதுங்க. சில என்ஜின்களில் சீப்பு தண்டுடன் சில என்ஜின்களில் சீப்பு தண்டுடன் ஆட்டிப்புய தொகுதி ரொக்கர் ஆம் ஆட்டிப்புய தொகுதி ரொக்கர் ஆம் இணைக்கப்பட்டு வேல்வுகள் தொழிற்படுத்தப்படும். இப்ப 5 லைன் இட விட்டுட்டு இப்ப கீழுக்கு நான் சொல்ற பாயிண்ட் எடுத்துங்க. மேலுள்ள படத்தில், அதாவது இந்த படத்தை அடுத்த வரைய போறோம் சரியா, மேலுள்ள படத்தில் சீப்பு தண்டின் இயக்கம் தள்ளுகோல் ஊடாக ஆட்டிப்புயத்திற்கு ஊடுகடத்தப்பட்டு வேல்வுகள் இயக்கப்படும். சோ என்ன செய்யுங்க, இந்த படத்தை வரைஞ்சிடுங்க. இதான் தள்ளுகோல். இங்கிலீஷ்ல எழுதி வச்சுக்கேன், பார்த்தா வழங்க. தானே இதை வரைஞ்சிருந்தீங்கன்னா சரி, இவரை வரைஞ்சிடுங்க. அதான் என்ன கேம்ஸ் ஆஃப் சீப்பு தண்டு
புஷ் ரோட் தள்ளுகோல் ப்ரோக்ராம் சரியானே ஆர்டிகுயம் அந்த வேல்வ் அது அவ்வளோ தேடி எடுங்க. ரைட், இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல உங்களுக்கு முன்னறியி ரைட் சீப்பு தண்டு இன்னும் கீழுக்கு வர சுழற்றி தண்டு. இந்த சுழற்றி தண்டில் வாரது கப்பியோ வீலுண்டுச்சுன்னா வீல் மேலுக்கு வாரது இங்கே நம்மட என்னதுக்கு வாரது நம்மட கேம் ஷாஃப்ட்டுக்கு வாரது. அப்போ கேம் ஷாஃப்ட்டுக்கு வீலுக்கு மடையில் நான் போட்டிக்கு 1க்கு 2ங்கிற மடங்குல என்ன செஞ்சுக்கி கனெக்ஷன் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சீப்பு சோனை இந்த சீப்பு சோனை மூலமாக மேலுக்கு வரக்கூடாது என்ன செய்யும் இந்த வேல் வந்து மேலுக்கு இந்த தள்ளுகோலால் வெளிப்படுத்தப்பட்டு இது என்ன செய்யுது மேலுக்கு கீழுக்கு இந்த வேல் அசைறது மூலமாக உங்களுக்கு வேல் வந்து ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது. விளங்கு தானே? இதை பார்த்தீங்கன்னா அழகாக விளங்கு இந்த படம். ஓகே ரைட். இப்போ ஹெடிங் போடுங்க வேல்வ்ஸ் வேல்வுகள் 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 ரைட் வேல்வுகள் ரைட். விஷயத்தை கவனிங்க. இந்த வேல்வுங்கிற சாமான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாமான். என்ஜினுக்குள்ள ஒரு தகனம் நடக்கணும்னால் அந்த தகனம் நடக்கிறதுக்கு தேவையான பெட்ரோல் காத்து களவரிக்கு தானே பெட்ரோலையும் காத்து மிக்ஸ் பண்ணி உள்ளு கொண்டு வர்றது. தகனம் நடந்து முடிஞ்சது பிறகு பத்தின புகரிக்கு தானே அந்த புகையை என்ஜின் துளைக்குள்ள இருந்து என்ஜின் ஹெட்டுக்குள்ள உள்ளுக்கு இருந்து என்ன செய்யற என்ஜினுக்குள்ள இருந்து வெளியில அனுப்புறது. இது ரெண்டுக்கும் மெயினான சாமான் தான் இவர். இன்னுக்கும் அவுட்டுக்குமான கேட் மாதிரி வழங்கிட்டா இன்னுக்கு உள்ளுக்கு போகிறார் வெளியால் அவுட் ஆக்குறார். ரைட், ரெண்டையுமே உள்ளுக்கு போகாம ரெண்டையும் அடைச்சு வச்சுக்கிறார். ரெண்டுக்கும் மெயினான ஆள் அவ்வளோத்துக்கு மெயினான ஆள் வந்து இந்த வேல்வு. இந்த வேல்வுங்கிற ஆள் தெரியலாட்டி வேல்வுக்கான டயக்ராம் எல்லாம் இருக்கு பின்னால. ரைட், அதெல்லாம் வழங்க வேல்வு என்ன தெரியாது வழங்கிட்டா. இப்போ வேல்வு அவங்களுக்கு நல்லா தெரியும். வேல்வோட படமும் உங்களுக்கு காட்டிட்டேன். வேல்வுங்கிற சாமான் என்ன என்ஜினுக்குள்ள காத்தையும் பெட்ரோல் கலவையை கொண்டு வர்றது. ரைட், பத்தின பூவை வெளியில கொண்டு வர்றது தகனம் நடந்தது பிறகு. இது எல்லாத்துக்கும் மெயினான ஆள் வந்து உள்ளுக்கிறாள் யாரு பிறக்கிற மூறதுக்கான ஆள் இந்த வேல்வு தானே. அந்த வேல்வு எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் எல்லாம் உங்களுக்கு காட்டியாச்சு. அப்ப எழுதுங்க என்ஜினில் நிகழும் தகனத்திற்கு என்ஜினில் நிகழும் தகனத்திற்கு என்ஜினில் நிகழும் தகனத்திற்கு தேவையான என்ஜினில் நிகழும் தகனத்திற்கு தேவையான வழி 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 அல்லது பெட்ரோலும் வழி அல்லது பெட்ரோலும் வழியும் காத்து மட்டும் அப்படி இல்லாட்டி பெட்ரோலும் காத்தும். டீசல் என்ஜினுக்கெல்லாம் காத்த மட்டும் தான் உள்ளுக்கு அனுப்புறேன் சரியா. அதெல்லாம் நம்ம பின்னால படிப்போம். டீசல் என்ஜினுக்கு காத்து மட்டும் உங்களுக்கு அனுப்புறேன். பெட்ரோல் என்ஜினுக்கு பெட்ரோலையும் காத்தையும் கலந்து உங்களுக்கு அனுப்புறேன் சரியா. அதுதான் பெட்ரோல் அல்லது காற்றும் பெட்ரோல் அதாவது வழியும் பெட்ரோல் வழியும் பெட்ரோல் வழியும் பெட்ரோல் வழியும் பெட்ரோல் கமா கமா தகனத்துக்கு பின் வெளியேற்றப்படும் வாயு தகனத்திற்கு பின் வெளியேற்றப்படும் வாயு தகனத்துக்கு பின் வெளியேற்றப்படும் வாயு. தகனம் நடஞ்ச காத்த என்ன செல்ற புகை அல்லது புகை. தகனத்துக்கு பின் வெளியேற்றப்படும் வாயு அல்லது புகை புகை போன்றவற்றின் அளவை கட்டுப்படுத்துவதற்காக கூட திறந்துச்சுன்னா கூட காத்து உள்ளுக்கு வரும் சரியா. வேல்யூ குறை திறந்தா குறை உள்ளுக்கு வர போகுது. அதான் அளவை கட்டுப்படுத்துவதற்காக உருளையின் மேற்பகுதியில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உருளையோட ஹெட் பகுதியில மேலுக்கு
உருளையின் மேல் பகுதியில் உள்ள துறைகளில் போர்ட்ஸ் உள்ள துறைகளில் வேல்வுகள் இடப்படும். மெயினா வேல்வுல கணக்கு டைப் இருக்கு சரியானே. அதுல கூட யூஸ் பண்ணப்படுற வேல்வ் வந்து பொப்பெட் வேல்வ் சரியா. வேல்வ கணக்கு டைப் இருக்கு, கூட யூஸ் பண்ணப்படுறது பொப்பெட் வேல்வுங்க. ரைட். அப்ப அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. பல்வேறு வகை வேல்வுகள் காணப்பட்டாலும் பாவை வகை வேல்வு வகை வேல்வு பொப்பெட் வேல்வ் பயன்படுத்தப்படுகின்றன. இதுல படம் ஓட்டத்துக்கு கொஞ்சம் இட விடுங்க. 6 லைன். இந்த வேலோட ஸ்பெஷல் என்னன்னா இப்படித்தானே வேலோட படம் இருக்குன்னு இப்படி ஒரு வேல்யூ இருக்குன்னா ரைட். அப்ப இந்த வேல்யூ பாருங்க. ரைட். இந்த வேல்யூல பொப்பெட் வேல்யூ யூஸ் பண்ணப்படுறதுக்கான காரணம் கூட என்னன்னா இதுக்குள்ள வேல்யூட அந்த மேலுக்கு கம்மி மாதிரி வருது இந்த பகுதி. இந்த பகுதிக்கு உள்ள என்ன இருக்குன்னா உலோக சோடியம் இருக்கும், மெட்டாலிக் சோடியம் இருக்கும். விளங்கிட்டா? இதுல யார் இருப்பாருன்னா உலோக சோடியம் இருக்கும். இந்த உலோக சோடியம் என்னத்துக்கு இதுக்குள்ள போட்டிருக்கான்னு அந்த வேல்வுக்குள்ள இருக்குன்னா ஒரு சாமான் வெப்பத்துக்கு என்ன செய்யும்? ஒரு உலோகம் விரிவடை. சரியா போலையா? வேல்வுங்கிற சாமான் இது மட்டம் அறிக்கா தூர போட்டு பிடிக்கணும். போட்டுக்கு மட்டத்துக்கு மட்டமா அடைக்கணும். அடைச்சாதான் லீக் வராது. மாறி ஹீட்டுக்கு பிரிஞ்சிட்டுச்சுன்னா அந்த போட்டுக்கு ஏற்ற மாதிரி சரியா உள்ள குழுமா உழாது, லீக் வர சான்ஸ் இருக்கு. விளங்குதா? ஹீட்டுக்கு பிரியாம இருக்கணும். எப்படிப்பட்ட ஹீட்டை தாக்கு பிடிக்கணும், அதே சைஸ்ல இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த உள்ளுக்கு இந்த உலோக சோடியம் வந்து யூஸ் பண்ணப்பட்டு. விளங்கிட்டா? ரைட். அப்ப இதன் வடிவங்கள் சில பின்வருமாறு சொல்லி போடுங்க. போட்டு 6 லைன் இட விடுங்க. இதன் வடிவங்கள் சில பின் வருமாறு. ஏற்கனவே விட்டு 6 லைனுக்கு மேல ஹெடிங்க போட்டாலும் பிரச்சனை இல்லை. இதன் வடிவங்கள் சில பின் வருமாறு. இப்ப அடுத்த பாயிண்ட்ஸ் எழுதுங்க. என்ஜின் வகைக்கு ஏற்ப ஒரு உருளைக்குரிய வேல்வுகளின் எண்ணிக்கையும் வேறுபடும். என்ஜின்ல உள்ளிக்கிற போர்ற டைப்பை பொறுத்து சரியானே வேல்வோட எண்ணிக்கை வேறுபடும். மோரா எத்தனை வேல்வு இருந்தாலும் 2 வகையான வேல்வு தான் இருக்கு. விளங்கிட்டா? ரெண்டு வகையான வேல்வு தான் இருக்கு. ஒன்று வந்து உறிஞ்சல் வேல்வு சொல்ற. ரைட். உறிஞ்சல் வேல்வு சொல்ற. ரைட். ஒன்று வந்து உறிஞ்சல் வேல்வு. அப்ப எழுதுங்க, 2 வகையான வேல்வுகள் என்ஜின்களில் பயன்படுத்தப்படும். 2 வகையான வேல்வுகள் என்ஜினில் பயன்படுத்தப்படும்.
ஒன்று உறிஞ்சல் வேல்வு. எஞ்சினுக்குள்ள காத்தையோ பெட்ரோலையோ உள்ளு கொண்டு வரால் இருக்கிறது தானே, அவர் செல்ற உறிஞ்சல் வேல்வு. உறிஞ்சல் வேல்வு ரைட். இன்டேக் வேல்வ் இங்கிலீஷ்ல சொல்றது இன்டேக் வேல்வ். இன்டேக்னா உள்ளுக்கு எடுக்கிற அர்த்தம். யூனிவர்சிட்டிக்கு உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு பேர் இன்டேக் தான். சரியானே? உறிஞ்சல் வேல்வ் இன்டேக் வேல்வ். இன்டேக் வேல்வ் லைக். அடுத்தது இதுக்கு இன்னொரு பேர் சொல்ற இன்லெட் வேல்வ். இன்னொரு வேல்வ் சொல்ற, இதுக்கு இன்னொரு பேர் சொல்ற சக்ஷன் வேல்வ். ரைட். உறிஞ்சல் வேல்வு இதுக்கு இன்னொரு பேர் சொல்றது இன்டேக் வேல்வ் அல்லது இன்லெட் வேல்வ் அல்லது சக்ஷன் வேல்வ். மூணுமே உறிஞ்சல் வேல்வ் தான். ரைட். ரெண்டாவது வேல்வு வெளியகற்று வேல்வ். வெளியகற்று வேல்வ் உள்ளுகிற பத்தின புகரிக்கு தானே, அந்த பத்தின புகையை வெளியாக கொண்டு வராள் யாரு? இந்த வெளியகற்று வேல்வ். வழங்கிட்டா? வெளியகற்று வேல்வ். வேல்வ் ரெண்டு இருக்கு, உள்ள எடுக்கிற வேல்வ் எடுத்தது வெளியகற்று வேல்வ். அவ வெளியகற்று வேல்வ் இன்லெட் வேல்வ். அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்றது எக்ஸாஸ்ட் வேல்வ். எக்ஸாஸ்ட் வேல்வ் அல்லது அவுட்லெட் வேல்வ். எக்ஸாஸ்ட்னா என்ன? புகை அவுட் ஆகுது. ரைட்டா? எக்ஸாஸ்ட் வேல்வ் அல்லது அவுட்லெட் வேல்வ் என்று சொல்றோம். இப்ப ஹெடிங் போடுங்க. இப்ப ஒரு ஹெடிங் போடுங்க, இல்லாட்டி ஒரு பாயிண்ட்ஸ் எழுதுங்க. என்ஜின்களில் காணப்படும், என்ஜின்களில் காணப்படும், அது கீழே கொஞ்சம் விஷயம் எழுதணும், அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. என்ஜின்களில் காணப்படும், என்ஜின்களில் காணப்படும் வேல்வுகளின் எண்ணிக்கை பின்வருமாறு. வேல்வுகளின் எண்ணிக்கை பின்வருமாறு. இரண்டு வேல்வுகள் எனின் சொல்லி போட்டு இதுக்கு நேர இஞ்சால நீங்க போடணுமா? இது எழுதுறதுக்கு மேல உறிஞ்சல் வேல்வு ரைட், இல்லாட்டி இது நேரம் எவ்வளவு எழுது உறிஞ்சல் வேல்வு ரைட். உறிஞ்சல் வேல்வு ரைட் ஒன்றிக்கும். அதே மாதிரி வெளியகற்றல் வேல்வு இஞ்சால ஒன்றிக்கும். இதை ஃபுல்லா எழுதணுமா? இரண்டு வேல்வுகள் எனின் உறிஞ்சல் வேல்வு ஒன்று, வெளியகற்றல் வேல்வு ஒன்று. மூன்று வேல்வு என்றால் உறிஞ்சல் வேல்வு ரெண்டு இருக்கும், வெளியாற்று வேல்வு ஒன்று இருக்கும். நான்கு வேல்வுண்டா உறிஞ்சல் வேல்வுல ரெண்டு இருக்க போது, வெளியாற்று வேல்வுல ரெண்டு இருக்கு. சரியா? நீங்கடா சரி. என்ன செய்யுங்க? எழுதுங்க. ரெண்டு வேல்வுகள் என்றால் உறிஞ்சல் வேல்வு ஒன்று, வெளியாற்று வேல்வு ஒன்று. சரியா? நாலு வேல்வு இருக்காம ஒரு உருளைக்கு ரெண்டு உறிஞ்சிறதுக்கும் ஒன்று வெளியில கொண்டு வரதுக்கு மூச்சு கூட தானே, அதுக்கு காத்து பெட்ரோல கூட எடுக்கிற உள்ளுக்கு. சரியானே? நாலுண்டா ரெண்டு உள்ளுக்கு எடுக்கிறது, ரெண்டு வெளியில அனுப்புறது. அதை எழுதி கொள்ளுங்க. ரைட். இப்ப நோட் ஒன்றை போடுங்க. நோட் ஒன்றை போட்டுட்டு புது பக்கம் எடுங்க. கட்டினால கீழ் கழுவுறது கடை ஒன்று ஓடும். நோட் ஒன்றை போட்டுட்டு என்ஜின் ஒன்றின் வேல்வினை
என்ஜின் ஒன்றின் வேல்வினை நோட்டோட போட்டு எழுதுங்க. என்ஜின் ஒன்றின் வேல்வினை கீழே ஃபுல்லாக படம் வரையப்படும். அந்த மெதட் என்னங்கிறத படிக்கப்படும். என்ஜின் ஒன்றின் வேல்வினை தொழிற்படுத்துவதற்கான பொறிநுட்பங்கள் நோட்டோட போர்டு எழுதுங்க. என்ஜின் ஒன்றின் வால்வினை தொழிற்படுத்துவதற்கான பொறிநுட்பங்கள். முதலாவது பொறிநுட்பம் சீப்பு சோனை மூலம். இந்த சீப்பு சோனையில எப்படி கனெக்ட் ஆகிங்கிற மெத்தட்களை தான் பார்க்க போறோம். சரியானே மாடல். முதலாவது போடுங்க. சீப்பு சோனை மூலம் நேரடியாக வேல்வு இயக்கப்படும் முறை. சீப்பு சோனை மூலம் நேரடியாக வேல்வு இயக்கப்படும் முறை. முதலாவது முறை வந்து சீப்பு சோனை மூலம் நேரடியாக வேல்வு இயக்கப்படும் முறை. ரெண்டாவது அதுக்கு படம் ஊட்டத்துக்கு படம் வரையணும். ரைட், ஒரு 8 லைனோட விடுங்க. ரைட், ரெண்டாவது மெத்தட் எழுதுங்க. சீப்பு சோனை ஆட்டிப்புயம் மூலமாக சீப்பு சோனை ஆட்டிப்புயம் மூலமாக வேல்வு இயக்கப்படும் முறை. சீப்பு சோனை ஆட்டிப்புயம் மூலமாக வேல்வு இயக்கப்படும் முறை. மூன்றாவது அதுக்கு மட்டும் இல்ல, இப்ப படம் வரைய போறோம் அவளுக்கு. ரைட், மூன்றாவது சீப்பு சோனை தள்ளுகோல் சீப்பு சோனை தள்ளுகோல் ஆட்டிப்புயம் மூலமான சீப்பு சோனை தள்ளுகோல் ஆட்டிப்புயம் மூலமான வேல்வு இயக்கப்படும் முறை. இந்த 3 முறை மெயினான முறை. எக்ஸாமுக்கு சீப்பு சோனை வந்து செலுத்தப்படுற முறைகள் இருக்கு தானே. என்னென்ன கேட்டா அந்த 3 முறை மட்டும் கேட்கும். ரைட், இப்ப நான் இதுல படத்தை வரைய போறேன். நீங்க படத்தை வரைஞ்சி ஒன்றுக்குள்ள நம்பர் ஓட்டிங்க தானே, அதுக்குள்ள அந்த படத்தை இப்போ வரைஞ்சிக்கிட்டாச்சு. ரைட், ஓகே. மூலாவதுக்குள்ள என்ன செய்யுங்க, சீப்பு சோனை மூலம் நேரடியாக வேல்வு செலுத்தப்படுது. பாத்தீங்களா, சீப்பு சோனையில இருந்து டிரெக்டா கனெக்ட் பண்ணப்பட்டி. அதனால சொல்ற சீப்பு சோனை மூலமாக செலுத்தல் முறை. ரெண்டாவது சீப்பு சோனை வந்து இந்தியாவில் இருக்கு. ரைட், இந்த ஏரியாவில் சீப்பு சோனை டிரெக்டா இதை செலுத்த இந்த சீப்பு சோனையில இருந்து டிரெக்டா யார் இருப்பா, இந்தியால ஆட்டிப்புயம் கனெக்ட் பண்ணப்பட்டு வேல்வு செலுத்தப்படுது. ரைட்டா, அதான் சீப்பு சோனை ஆட்டிப்புயம் மூலமான செலுத்தும் முறை. இதை பாத்தீங்கன்னா சீப்பு சோனை என்ன இருக்கு, தள்ளுகோல் என்ன இருக்கு, ஆட்டிப்புயம் என்ன இருக்கு, 3 சேர்ந்து இந்த வேலை செலுத்தும். ரைட்டா, அது சீப்பு சோனை ஆட்டிப்புயம் தள்ளுகோல் மூலமான செலுத்தல் முறை. ரைட்டா, அப்போ ஒவ்வொரு செலுத்தல் முறைக்குள்ள இந்த படத்தை வரைஞ்சி வைக்கிங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பார்ட்ஸ். ஆமாம், உங்களுக்கு ஏற்கனவே அந்த படத்துல வரையும் காட்டுதேன். அது நீங்க என்ன செய்யுங்க, எழுதி வச்சுக்கோங்க. நான் இப்படி கீழே காட்டுறது இல்லாமல் ஸ்ப்ரிங். ரைட்டா, அப்ப நான் ஸ்ப்ரிங் கீழே அமைதி விட்டாமே இது கிளம்பும். ரைட்டா, ரைட். இவ்வளோ அந்த பார்ட். இதுல இன்னும் ஒரு சின்ன துண்டு ஒன்று இருக்கு. அந்த பார்ட்டோட நமக்கு என்ன செய்யுது, 6.2 வந்து நமக்கு முடியுது. ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஷைனிங் ஆஃப், பபாய். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க. மதியறியா அவ்வளோ படத்தையும் பார்த்து ஒழுங்கா நோட்ஸ் வெளியே எடுத்துக்கங்க.